அதான் தம்பி இப்பதான் மாநாடே நடத்த போறாரு. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்க, அண்ணா திமுகன்றது வேறப்பா. அண்ணா திமுக வேற. இது நான் ஒன்றும் நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைய, நீங்க எல்லாம் தலைவர் கட்சி விட்டு நிற்கும் போது பிறந்திருக்க மாட்டீங்க. தலைவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு நீக்கிறதுக்கு உரிமை இருக்கு, கலைஞருக்கு அன்னைக்கு உரிமை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க, அவர் நீக்கினதை தெரிஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு வண்டி போகல தம்பி, ஒரு வண்டி போகல, ட்ரெயின் போகல. இருங்க சொல்றேன், அதைத்தான் சொல்றேன், அது சொல்றேன், வேற எழுச்சியை சொல்றேன். வேட்டு நீ கேட்டுட்டு அப்புறம் அது என்ன சொன்னான். அதே மாதிரி தலைவர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல வரப்பட்டு காலையில் 7 மணிக்கு வர வேண்டிய வண்டி மாலையில் 7 மணிக்கு வந்துச்சு. ஒரு எழுச்சி எங்க போனாலும் மக்களுக்கு எழுச்சி தன் எழுச்சி. அது மாதிரி எழுச்சி தம்பிக்கு இருக்கான்ற எனக்கு தெரியாது. நான் வெற்றி நீ கேட்ட விஜய்க்கு சொல்றேன். விஜய் இளைஞர்களை வட்டத்தை கொண்டிருக்க, அவருடைய கொள்கைகள் எல்லாம் இனிமேல் மாநாட்டுக்கு பிறகுதான் அறிவிப்பாங்க, என்னென்ன கொள்கை என்னன்றத. ஏன் அதுக்கு பிறகுதான் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதுன்னு தெரியும். ஏன் அதுக்குள்ள அதிமுக போட்டியா இதுன்றெல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பயமே இல்லையே. ஏங்க அதுல தம்பி வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காருன்னா விஜய் முழுக்க திமுகவில் இருக்கிற உறுப்பினர் இருக்குதா, அந்த இளைஞர்கள் பெருவாரி திமுக அதான் இன்னைக்கு குத்துது குடையுதுன்னு திமுக காரங்க பூரா தலைவர்கள் பூரா வைகிறாங்க, அவரை விஜயை வைகிறாங்க. பாவம் சின்ன பையன் வளர வேணாமா? என்னப்பா நீங்க மட்டும் ஏப்பா, நேற்று வரைக்கும் சினேகா கையில் பிடிச்சி திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அவர் என்னப்பா தியாகம் பண்ணாரு, ஜெயிலுக்கு போனாரா? அவரை எல்லாம் விட்டுட்டீங்க. விஜயோட இளைஞர் வர்றதுக்கு ஏன் நீங்க தடுக்கிறீங்க? தடுக்க கூடாதாப்பா. திமுக எங்களுக்கு பாதிப்பே இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு தான் பெருத்த லாபம். திமுக இளைஞர்கள் பூரா அந்த உழைக்கிற 1-2 இளைஞர்கள்லாம் அங்க போயிருவாங்க. அதுல பூரா சீனியர்ஸ் தான். இப்ப நம்ம RS பாரதி இருக்காருல்ல, அது மாதிரி சீனியர் சிட்டிசன் தான் அங்க இருக்காங்க, அவங்க தான் இருப்பாங்க. இங்க இல்ல இதுல எங்களுக்கு இளைஞர் இங்க பாருங்க, எத்தனை இளைஞர்கள் எவ்வளவு இளைஞர் அணிவகுத்து இருந்தாங்க பாத்தீங்களா? உங்களுக்கு அதுக்காக அங்க இருந்து நடந்து 2 கிலோமீட்டர் நடந்துக்கப்பா, 2 கிலோமீட்டர் நடந்திருக்கேன்.